வன்னியர்களின் மாபெரும் தெய்வம் தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அனைத்து அதிகாரங்களிலும் வர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில சங்கத்தை ஆரம்பித்து பல்வேறு கட்டங்களில பல்வேறு அமைப்புகளுக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்த எங்கள் தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கட்சியின் ஒப்பற்ற தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில வருகின்ற 20ஆம் தேதி வன்னியர் சங்கம் துவக்கப்பட்ட நாளில விழுப்புரத்துல எங்களுக்கு உள்ஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீட்டை தனியாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடஒதுக்கீட்டை தர மறுக்கும் ஆளுகின்ற திராவிட ஆட்சியை கண்டித்து நடைபெற இருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல லட்சம் பேர் கூட வேண்டும். அதற்கான முயற்சியில அனைத்து நிர்வாகிகளும் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். கண்டிப்பாக பல லட்சம் பேர் அங்கே கூடுவார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து ஆளுகின்ற அரசாங்கம் இவர்களுக்கு 10.5 இடஒதுக்கீட்டை தந்தாக வேண்ட நிர்பந்தத்தை அந்த ஆர்ப்பாட்டம் உண்டு பண்ணும். அதற்கான ஏற்பாட்டை கட்சியின் தலைவர் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார். தந்தை 10 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்ற எண்ணத்தில எங்கள் ஐயாவின் எண்ணத்தை 20ஆம் தேதி எங்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடுகிறேன்.